தண்டனை அல்ல, நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? நம்மளாம் வெரி குட். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்றுக்கவே எவ்வளவு ரூபாயும் சேருங்க. அதான் ஒர்க் இஸ் வர்ஷிப், ஒர்க் அண்ட் வர்ஷிப், ஒர்க் ஆஸ் வர்ஷிப். யூ மஸ்ட் நோ ஹவ் டு பேலன்ஸ் ஒர்க் அண்ட் லைஃப் ஆல் த டைம். எவன் தான் செய்கின்ற வேலையை தெய்வம் நினைக்கின்றானோ இட் பிகம்ஸ் மெடிடேஷன். அதான் போயிடுது. அதான் வாழ்க்கையின் தத்துவம். தூக்கம் வரணும்னா துக்கம் என்று உணர்வு இருக்கக்கூடாது. தூக்கத்தை விட சிறந்த தியானமும் கிடையாது, தூக்கத்தை விட சிறந்த மருந்தும் கிடையாது. இந்த 57 வருடமாக சொற்களையும் ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூங்குவதற்கு வயசையை கொடுப்பதால் தூக்கம் இயற்கையோடு வர வேண்டும். தூங்கும்போது தயவுசெய்து இப்படி லெஃப்ட் ஹேண்டில் படுக்கணும். இது பெண்ணுக்காக போட்டோன்னு ஒரு கான்ஃபரன்ஸில் ஆண்களை எப்படி சார் பாட்டுனாங்க. எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் சொன்னேன். 7 நிமிடத்தில் தூங்க வேண்டும். குறைந்தது 7 மணி நேரம் நீங்கள் தூங்கணும். தூக்கமும் மகிழ்ச்சி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. அது பிடிக்கப்பட நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது நீ அமைதியாக இருந்தால் அவங்களோட கையில் வந்து அமர வேண்டும். ஞாபகத்துக் கொள்ளுங்கள். சரி, திருமணமானவர்கள் கணவன் மனைவின்னு சொல்கிறேன் விஜய். கணவன் மனைவியான திருமணமான பிறகு என்னுடைய ரிக்வஸ்ட், அவர் அனைவருமே காதலர்களாக மாற வேண்டும். சிறுபாலத்தில் அவர்கள் அனைவரும் நண்பர்களாக வாழ வேண்டும். அதான் வாழ்க்கையின் தத்துவம். இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன் பாலாம், அருமையாக நடத்தினாங்க. இவங்க அனிமல்களாக போயிட்டு வந்தாங்க. தாஜ்மஹாலை பார்த்துருக்காங்க. அந்த மனைவியை கணவன் கிட்ட, நான் இறந்துட்டேன் எனக்கு தாஜ்மஹால் கட்டிவியான்னு கேட்டான். அது கணவன் அப்பாவே சரி கட்டலமான்ட்டான். ஒரு மாதம் கழிச்சு மனைவி கேட்குறான் அந்த கணவன், மைடிய நீ சொன்னியே சொல்லி இடமெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்ட, நீ தள்ளி போட்டுக்கிட்டே போறியம்மா அப்படின்னு. அனுபவமா விஷயம் எனக்கு தெரியாது. சரி, இந்த நட்ஸ்ல எதுல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த நட்ஸ்ல அதிகமாக இருக்குமா? சரி, அவங்கவுங்க பிரியமான நட்ஸை சொல்லிட்டு இருக்க விஜய். எந்த நட்ஸ்லயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆனால் அதிகம் சாப்பிட்ட வெயிட் போட்டுரும். தாவரத்தில் வருகின்ற எந்த உணவும் 0 கொலஸ்ட்ரால். புரிந்து கொள்ளுங்கள். அனிமலுக்கு தான் கொலஸ்ட்ரால், அனிமல்னா கொலஸ்ட்ரால் வர முடியும். அதான் அடிக்கடி சொல்றேன், அரிசியை ரசித்து சாப்பிடுங்கள். 7வது சுவை என்ற நகைச்சுவையை ரசித்து சாப்பிட்டால் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. சாப்பிடும் பொழுது ஒரு பொறக்கையை எடுத்து சொல்லுவாங்கல்ல, பறையது. அப்ப என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல இருந்தா தலையை தட்டுவீங்க, வேகமாக தட்டுங்க, அவருக்கு இறந்து விடுவாங்க. அதெல்லாம் மாங்காய் இருக்கிற இடத்துல சொல்றதுல இருக்கு. அதுவே இந்தியாவில் சொல்லக்கூடாது. பொறக்கையுடன் குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். பொறக்கையான வசனம் சொல்லுவாங்க, என்ன போல யாரும் நினைக்கின்றார்கள். உடை வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே, எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரும் நினைக்க சாப்பிடும்போது பறக்கை இருக்கிறீர்கள். 70-80 வயது ஆன பிறகு பறக்கை விட்டால் கொண்டு விடும். கவனம் சாப்பாட்டுக்கு மட்டும், பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க. ஓசில கொடுத்தாலும் ருசிக்க சாப்பிடாதீர்கள். இந்த பிளேட் பாருங்க, சில்லனுக்கு முக்கியம் வேணும். இந்த பிளேட்ல பாதி பிளேட் காய்கறி பழங்கள், 1/4 பிளேட் கார்போஹைட்ரேட், 1/4 பிளேட் புரோட்டீன். தண்ணி நன்றாக குடிக்க வேண்டும். ஆனால் தண்ணியில் தண்ணி சொன்னால் வேற மாதிரி குடிக்கலாம். அங்கே போய் வாட்டர். உப்பு ரொம்ப கம்மியாக 3 கிராம்ஸ் மேலே சாப்பிடக்கூடாது. ஆயிலை நீங்கள் கம்மியாக சாப்பிடணும். அதுக்கு அடிக்கடி சொல்கிறேன், தயவுசெய்து உறவினர்களே, உங்கள் ஆயிலை குறைத்து உங்கள் ஆவிலை கூட்டிக் கொள்ளுங்கள். இந்த ஃபுட்டிஸ் பாருங்க, எந்த காரணத்துக்கு கொண்ட முழு வயிறு சாப்பிட்ட உடனே பசி என்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 1/2 வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணீர், 1/4 வயிறு வயிறு காலியாக இருக்க வேண்டும். இரவு தூங்குவதற்கு 3 மணி நேரத்துக்கு சாப்பிடணும். தயவுசெய்து கடைப்பிடிங்க. நெவர் எக்ஸசைஸ் சாப்பிடுங்க. காலையில் கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். மதியம் குறைவு, இரவு மிக மிக குறைவு. தண்ணீர் குறைஞ்சது 3 லிட்டர் 4 லிட்டர், டிபெண்ட்ஸ் அப்பான் ஒர்க் அண்ட் கிளைமேட். இது ஒரு டயட் ஷீட் கொடுத்தேன். ஒரு மனைவி வந்து எனக்கு சண்டை போட்டான், ஏன் இந்த டயட் ஷீட் கொடுத்து கெடுத்துட்டீங்க? என்னம்மா, நீங்கள் குவார்டர் தண்ணின்னு சொன்னீங்களே, என் பையன் புருஷன் குடிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னாங்க.
அது தண்ணி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது சென்னையில் முக்கியமாக. இதை படிக்க பார்க்கணும். இது முக்கியமான கருத்து. வேலைக்கு சாப்பிடணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. வேண்டும் பொழுது மட்டும்தான் சாப்பிட வேண்டும். பசி என்ற உணர்வு இருந்தால் உங்களுக்கு மெடிடேஷன் கூட்டிட்டு போயிடும். சாப்பிடணும், ஃபுல்லாக ஜீரணமாக 4 மணி நேரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் போகும்பொழுது உங்களை எந்த சக்தியும் அளிக்காது. அதான் முக்கியமானது. குண்டா இருக்கிறவங்க வெயிட்டை குறையிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அது மாய உணர்வு. எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் 5% மேலே உங்கள் வெயிட்டு குறையாது. உணவு மூலம் மட்டும்தான் குறைக்க முடியும். அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதல் என்று உணர வேண்டும். ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அது படிக்க போகலாம். ஒரு எனக்கு ஜாதக நம்பிக்கை இல்லை விஜய். என்ன இருக்க மாதிரி காட்டன் அந்த இன்ஃபென்ட் ஒபிசிட்டி தவிர்க்க வேண்டும். இதை படிக்க போக சத்தம் போட்டு டிவி கண்டுபிடிக்கணும். குண்டா இருந்திருப்பா பார்க்குறேன். எவ்வளோ ஒல்லியா இருந்தாங்க விஜய். இப்போ பாருங்க டிவி ரொம்ப ஸ்லிம் ஆயிடுச்சு. பார்க்கணும் பாருங்க. இந்த டிவி பார்க்கறதே சாப்பிட்றதுக்காக மக்கள் பார்க்குறாங்க. உடம்பிலும் மாறக்கூடாது, மனதிலும் மாறக்கூடாது. ஒரு பெண்மணி வந்தா கீதான்ட்டு 3 ஆசனம் பண்ணணும். என்னம்மா சொல்லுமான்னு. அமர்வது, உண்ணுவது, தூங்குவதுன்னா நீ அமர்வதை தடுக்க முடியாது, போயிட்டு வாமான்ட்ட. ஆக்டிவ் அண்ட் ஸ்பேசிவ் ஸ்மோக்கிங் ரொம்ப டேஞ்சரஸ். எந்த எக்ஸசைஸ் ஏரோபிக் எடுத்து தியானம் எடுத்து எல்லா வியாதிகளும் கேன்சரும் தடுக்க முடியும். அது நான் செயல்பட்டேன். எல்லா ஆசனம் பண்ணலாம். இந்த சரசாசனா, சர்வாங்காசனா தயவு செய்து பண்ணிவிடாதீர்கள். லிஃப்ட் உங்களுக்கு தெரியும். ஓடிஎஸ் என்ற சிக்காகோவில் அமெரிக்கன் கண்டுபிடித்தான் 142 வருடங்களுக்கு முன்பு. ஒரு இன்றியமையாத இன்ஸ்ட்ருமெண்ட். நானே இன்னைக்கு 9வது மாடியில் இதயத்துறை தலைவராக இருக்கின்றேன். பாலாக்கு தெரியும். இதுவரை 9 மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியதே கிடையாது. புதுசாக லிஃப்ட்மேன் வெளியே வரணும். சரவணன் சாசா லிஃப்டில் வாங்கினேன். ஏன் பார்த்து தொந்தரவு பண்ணுறேன். லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. அதுதான் மேலே போனது எல்லாம் கைத்தட்டி செய்கிறாங்க. அதுக்காக நம்ம உயிரின் வாழ்வதற்காக உடற்பயிற்சியும் உணவும் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். படிக்கணும் யாரு. ஸோ டு லிவ் ஃபார் 100 years. ப்ளீஸ் வாங்க. எக்ஸசைஸ் மினிமம் 100 hours per year தான் கேட்டுக்கிறேன். அண்ட் தியானத்தில் இருங்க 100 hours per year. The rule of 100 இருக்கும்போது பாருங்களேன். ப்ரெஷர் 100க்கு மீன் ப்ரெஷர் போகாது, கொலஸ்ட்ரால் 100 தாண்டாது, சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் 100க்கு கீழே தான் இருக்கும். வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் 100க்கு கம்மியாகிடும். அப்படி இருந்தால் போடுது. அதான் ப்ளீஸ் அவாய்ட் அரி, ஒரி, கரி டு கெட் வரி சொல்லி இந்த அழகான மீனை சாப்பிடுவது தவளை, தவளையை சாப்பிடுவது பாம்பு, பாம்பை சாப்பிடுவது கழுகு, கழுகை சாப்பிடுவது விலங்குகள். அப்போ மனிதனை இது சாப்பிட முடியும் என்றால் அவனுடைய எதிர்மறை மண்ணும் அவனை சாப்பிட்டு அழித்து விடும். அமைதியான மனதில் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் தான் நகைச்சுவை. எப்படியாவது உங்களை கைத்தட்டல் நான் சொன்னா நீங்க தான் தட்டுறீங்க. கைத்தட்டுகின்ற ரகத்தை சொல்லுகின்றேன். உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்குப்பிரசம் தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இங்கு வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று சொல்லுகிறேன். நம்ம சகோதரி பிரசித்தர் கேள்வி கேட்க வேண்டும். எங்கள் உறவினர்களிடம் நீங்கள் கைத்தீட்டு இது சொற்களின் பேச்சுக்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா? 2 இருக்கும். வாழ்க்கை என்பது வானவில், வானவில் ரசிக்காது இருக்க முடியாது. வானவில் தான் 3 ஊக்கில் இருக்குது பாருங்க. இந்த வானவில் தோன்றி மறையும், நாமும் தோன்றி மறையும். வானவிலை கிட்ட போனால் பார்க்க முடியாது, வானவிலை கிட்ட போனால் தொட முடியாது. உங்கள் வாழ்க்கையை இந்த தூரத்திலிருந்து பார்க்க வேண்டும். வானவில் இருக்கின்ற 7 வர்ணங்களை 7 எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த எண்ணங்கள் என்ன சொல்றேன் பார்க்குறேன். நீங்கள் சத்தப்பட்டு கூட சொல்றீங்களா? 7 எண்ணங்கள் வந்து அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல்,
பகிர்ந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். ஒரு மீட்டிங் நம்ம சிக்காகோவில் சொல்லும் பொழுது ஒரு விட்டுட்டோமா, ஒரு லேடி வந்து கார் ஆறுதானே சொல்லாங்கன்னு சொல்லி மனப்பணம் ஏழு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே வந்து விஜய் மாதிரியே சொல்லிட்டாங்க, இங்கே வேறமான சர்க்கரையும் பார்த்து பேசணுன்ட்டு. இந்த 7 நிறங்கள் தான் இறைவன் படைப்பில் காய்கறியின் பழங்களில் தோலில் மட்டும்தான் இருக்கின்றது. தோலுடன் நீங்கள் ரசித்து சாப்பிட வேண்டும். பெண்களுக்கு தோலை சீட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு போடுறாங்க, அவைகள் குஷியா இருக்கின்றன. உள்ளே சாப்பிடுறது சொக்கடைக்கு வந்துடலாம். 7 நேரத்தில் ஒரு ஏரல் எக்ஸசைஸ் மேக் யுவர் வாழ்க்கைஸ் மெடிடேஷன். அப்படி இருந்து விட்டால் உள்ளம், மனம், உணவு, உடற்பயிற்சி வானவில் இருக்கிறது சொல்லி சொக்கலிங்க இந்த வேதாந்தம் பேசாதே நான் கேட்க மாட்டேங்கன்னா அப்போ உங்கள் வீட்டில் வானவில் இருக்கணும். என்ன தெரியுமா? எல்லா வியாதிகளுக்கும் நிரந்தரமான மாத்திரைகள் நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். சொக்கலிங்கன் சொல்லுகின்ற கருத்து மருந்தெல்லாம் மருத்துவம் நோக்கி நம்ம பயன்படுத்த வேண்டும். ஸோ ஆமை வீட்டில் நுழையக்கூடாது. நாங்கள் என்ன பாவம் பண்ணிச்சு நினைச்சு சொன்னேன். பாரதியாரும் சரி திருவள்ளுவரும் சொல்ல ஆமைகள் போகணும்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்றீங்களா அதை பற்றி? இது ஒவ்வொன்று சொல்லும் பொழுது சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் சகோதரர் சாலமன் பாப்பையா வருகின்றார். அவரை நான் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன் ஐயா. நானும் ஐயா சாலமன் பாப்பையாவும் நிறைய மேடையில் பேசியிருக்கின்றேன். அவர் பேசுகின்ற மேடையில் நான் பேசுவதை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். என் சகோதரர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஒரு அற்புதமான மனிதர். ஐயா ஒரு 2 மினிட்ஸ்ல அவர் 2 மினிட்ஸ் ஐயா உட்கார்ந்து 2 மினிட்ஸ் ஐயா பேசிட்டு நீங்க 2 மினிட்ஸ்ல முடிக்க போறேன் ஐயா. அப்படியே உட்கார்ந்து. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. என்னுடைய பேச்சுல நிறைய பேர் கேட்பாங்க, என் பேச்சை நிறைய பேர் கேட்பாங்க. கேட்டவங்க எல்லாம் ஐயா நோயாளி ஆயிடுவாங்க. ஐயா என் பேச்சை கேட்டு 88 வயசு ஆகிய நண்பராக இருப்பதற்கு காரணம் அவர் நான் சொல்லுவதை அனைத்தும் கடைபிடிக்கின்றார். அவரிடம் ஒரு வேண்டுகோள் விட வேண்டும் என்பேன். 80 வயதாக சொக்கலிங்கம் என் சகோதரர் அண்ணனிடம் கேட்பது அவருடைய 100வது பிறந்த நாளை இந்த மேடையில் கொண்டாட வேண்டும். சொக்கலிங்கம் வாழ்க்க வேண்டும். ஐயா 2 நிமிடத்தில் முடிக்கின்றேன் ஐயா. ப்ளீஸ் ஒரே கொஞ்சம் கேட்டுனா ஐயா. நீங்கள் ஒரே 2 ஸ்லைடாக போட போகிறேன். ஆமை வீட்டில் நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த ஆமை வீட்டில் நுழையக்கூடாது என்பதற்கு காரணம், அந்த ஆமை வீட்டில் நுழையக்கூடாது என்பதற்கு காரணம் அது என்ன ஒன்று சொல்ற போட்டு படிக்கிறீங்களா எல்லாரும்? என்னன்னா சத்தப்பட்டு படிக்கலாம். அந்த ஆமைகள் வீட்டில் அல்ல மனதில் நுழையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் ஆமை எடுத்துக்கொண்டு அனைவரும் மையை தீட்டிக் கொள்ள வேண்டும். என்ன மை தெரியுமா? படிங்க. இந்த மையை தீட்டிக் கொண்டால் இந்த நிலையில் தான் நம்ம சகோதரர் சாலமன் பாப்பையா வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் மேன்மை அடைவதற்கு இந்த மை மட்டும்தான் முக்கியம் என்று சொல்லி keys to be happy and healthy only in your fingertips. Control yourself,
alternate if necessary, delete the unwanted things immediately. வாழ்க்கை ஒரு நல்ல கணக்கு, நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நம் அனைவரும் 100 வாழணும் என்று சொல்லி, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மனிதனில் இருக்கின்ற பூனை, இந்தி என்பது தான் கையில் இருக்கின்ற வேலை இந்த சீர்க்கு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி, கடிகாரத்தை பார்க்கும்போது அனைவரும் லீவ் இன் நவ் என்று இருக்க வேண்டும் சொல்லி, அனைவரும் லீவ் லைஃப் பெட்டர் என்று கூறி, இந்த பெண் புத்தரிடம் இந்த பட்டாம்பூச்சி உயிருடன் இருக்கின்றதா இல்லையா என்று கேட்டார். புத்தரை பெய்வே ஆக்க வேண்டும் என்று. இப்போ எதிர்த்துலாம் மாற்றி உயிரோடு இருக்கிறதுன்னா கொண்டுடணும், செத்து போச்சுன்னா பறக்க விடணும். அந்த அம்மா அவர் என்ன வச்சிருந்தாரு, அந்த பட்டாம்பூச்சி உயிரில் இருப்பதோ இல்லையோ அதுவும் உன் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்றால் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ வாழ்க்கையை தயவு செய்து எவரிடம் பார்க்கும் காப்பீடிக்காதீர்கள். காப்பீடித்தால் வாழ்க்கை நம் படித்து பெயர் சொல்லி அனைவரும் ஒரு நிறுவனம் எழுந்திருக்க வேண்டும். இருக்க வேண்டும் சொன்னதற்கு காரணம், ஐயா நீங்கள் எழுந்திருக்க வேணாம், ஐயா இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், அனைவரும் விஜய்க்கு, விஜயுடைய வீட்டுக்காக அனைவருக்குமே நாம் இந்த மேடையை அலங்கரித்து கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நாம் கைத்தட்டி வாழ்க்கை மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளோம். இந்த அழைப்பு திரளாக வந்திருக்கும் போது உங்களுக்கு நீங்களே ஒரு முறை மகிழ்ச்சியை கைத்தட்டி கொள்ளுங்கள். சொற்களின் பேசி பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள். எங்கே போனாலும் என் நம்பர் கொடுத்துருவேன். எதுனாலும் இந்த சைட்ஸ் மொத்தமே நீங்கள் விட்டுட்டு போவேன். விஜய்கிட்ட எங்கேனாலும் டெவலப் பண்ணி, ஏன்னா இது அனைத்து என்னுடைய உரிமை அல்ல, சமுதாயம் கொடுத்ததே சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தம். அனைவரும் என்னுடைய சகோதர உறவினர்களாக வாழ வேண்டுமே தவிர எவருமே நோயாளிகள் வரக்கூடாது வேண்டி கேட்டுக்கொண்டு சில நிமிடங்கள் கேள்வி பதில். ஏன் நிமிடம் ஓய்வு எடுத்துக்கிட்டோம் ஐயா, அப்படியே அப்போ இவ்வளோ தூரம் சொல்ல முடியுமா? இவர் பார்த்தோன்னு உண்மை எனக்கு தெம்பாயிடுச்சுங்க ஐயா. எஸ், ஒரு 5 நிமிடம் கேள்வி பதில். ஐயா நீங்க கூட ஒரு கேள்வி கேட்கணும், அப்ப ஐயா கேட்க என்ன பதில் சொல்ல முடியுமா தெரியாது, அதுக்கும் நான் தயாராக இருக்கின்றேன். எஸ், கேள்வி கேட்டது மட்டும் நீங்கள் ஐயா ரொம்ப எப்பொழுதுமே சொல்வார். அவருடைய பட்டிமன்றத்துக்கு நான் ஒரு பெரிய தீவிர ரசிகர். என் தமிழை வளர்த்து கொண்டதே அவருக்கு கூட தெரியாது. அதே அவர்கிட்ட காய்ப்படிச்சு ஐயா, அதுதான் இங்க மக்கள் பேசும்போது கைத்தட்டுகின்றார்கள் ஐயா. ரொம்ப நன்றி அவருக்கு. எஸ், ரொம்ப நன்றி. பேரை சொல்லிட்டு கேள்வி கேட்க. என் பேர் விஜய் பிரகாஷ். லைட் போட்டலாமா? ஆயிட்டு வரைக்கும் லைட் போட்டுக்கலாம். ஃபுல் லைட் போடலாமா? ஐ வாண்ட் டு சீ தட் ஃபேஸ். ஐயா நீங்க மேடையில் இருக்கிற எனக்கு பெரிய ஒரு வரம் நினைக்கின்றேன். எஸ், கடைசி கேள்வி என் சகோதர சாவன் பாப்பையா ப்ரொஃபஸர் கேட்க வேண்டும். எஸ், விஜய்க்கு அப்புறம் சரி சீக்கிரம் தண்ணி அடையப்ப. வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. வணக்கம் ஐயா, ரொம்ப நல்லா பேசுங்க. இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக எங்களுக்கு போச்சுன்றது ஒரு மன அமைதி கிடைச்சது. ஸோ நான் கேட்குற கேள்வி யானை வெஜிடேரியன் குண்டா இருக்கு, கொசு எத்தனுண்டு ரத்தத்தை பிடிக்குது, நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஒரு கார்டியாலஜிஸ்டா சொல்லுங்க. ஒரு அருமையான கேள்வி. எந்த உணவு சாப்பிட்டாலும் நீங்கள் அளவுடன் சாப்பிட்டால் எதுவுமே சாப்பிடலாம். நான் வெஜிடேரியன் கிடையாது. யாருக்கும் ஆட்டுட்டாக வர மன அமைதி இழக்காமல் தேவைக்கு மீது ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டது அனைத்தும் ஜீரணமாகி யூட்டிலைசேஷன் ஆகி அப்புறம் தான் அடுத்த வேலையை சாப்பிடணும் தவிர, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குலோப்ஜாமுன் சாப்பிட்றீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் 4 கிலோமீட்டர் ஜாக் பண்ணணும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் 3 கிலோமீட்டர் ஓடணும். பட் ஒரு 4 குலோப்ஜாமுன் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் சாக்லேட் வந்து தான் தேடுறாங்க இல்லையா? ஸோ தயவுசெய்து ருசிக்கு மட்டும் சாப்பிடாதீர்கள். பசிக்கு அளவுடன் ரசித்து சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட பிறகு பசியின் உணர்வு இருந்தால் உங்களுக்கு என்டார்பின் தியானத்தில் சென்று விட்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் அளிக்க முடியும். ஒரு அருமையான கேள்வி. எதனால்? பட் முக்கியமாக நான்வெஜிடேரியனில் கொலஸ்ட்ரால் அதிகம். ஒரு முட்டையில் இருக்கின்ற மஞ்சள் கருவின் அளவு 300 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால்.
ஸோ 25-30 வயதுக்கு அப்புறம் மஞ்சள் கடை சாப்பிடாதீர்கள். எப்பயாவது சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகள் கட்டாயம் சாப்பிட நெய் டாக்டர் கொலஸ்ட்ரால், அதற்கு அமினோ ஆசிட்ஸ்லாம் முக்கியம். அதற்கு அப்புறம் தேவையில்லை. எந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வைத்து உரைகின்றதோ, நெய், வெண்ணெய், தேங்காய் எண்ணெய் டக்கு ரத்தத்தில் போய் படிவதற்கு வாய்ப்புண்டு. ஸோ எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய்னா பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. சூரியகாந்தி எண்ணெய், மிக முக்கியமாக அரிசி தவிர எடுக்கின்ற ரைஸ் பிரான் ஆயில். ஜப்பானில் அது ஹாட் ஆயில் வச்சுருக்காங்க. அதனால கொலஸ்ட்ரால் குறையும், படியாது. ஒரே ரிக்வஸ்ட்டு, அந்த ஆயிலை யூஸ் பண்ணணும், மறுபடியும் அடுத்தது யூஸ் பண்ணாதீங்க. ஆயிலேட் பிகம் பேக். ஸோ ஒரு முறை தான் வெங்காயம் கொண்டு நல்லா சாப்பிடுறது. மிக்க நன்றி. அருமையான கேள்வி. எஸ் சொல்லுங்க. என்னுடைய பேர் சிவராமன். சொல்லுங்க சார். மகிழ்ச்சி இருக்குதுன்னா எல்லாரும் கவனிங்க. கேள்வி ஒன்று கேட்டால் எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம். பட் மகிழ்ச்சி எல்லாருக்குமே மகிழ்ச்சியோடு இருக்கிறதா தெரியும். உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே some problem, something. Somebody correlate that to long-term life. கேள்வி கேள்விதான் மகிழ்ச்சியா எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா எழுத முடியனால என்பதால் தான் மாறப்போது சொக்கலிட்டு பணக்காரனாகிட்டே இருக்கீங்க. உங்க பணத்தை நீங்க வச்சுக்கின்ற மகிழ்ச்சி இழக்க வேண்டும். மகிழ்ச்சி என்ற உணர்வை இழக்கும் பொழுது ஒரு நொடியில் ஒரு உயிரை இழக்கிறீர்கள். ஸோ இப்பொழுது 2 தான் ஆப்ஷன். மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்களா, மகிழ்ச்சியாட்டி இறக்கப் போகிறீர்களா? இல்லை சொல்லி வாழ பிடிக்கணும், மகிழ்ச்சி எழுதி இறந்து விடும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பணம் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுறான், மணி ஒரு சூழ்நிலை அவன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? சரி, பணம் இல்லை, மகிழ்ச்சி இழக்கிறான், ஹார்ட் அட்டாக் வருது, உடனே பணக்காரன் ஆகிடுவானா? எந்த நிலையில் வாழ கற்றுக்கொள்கிறானோ அதான் வாழ்க்கை. கம்பேர் பண்ணுறது பணம்ல என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நான் கிளினிக்கில் முடிஞ்சு நைட் 12 மணிக்கு வருவேன். பிளாட்ஃபார்மில் அவன் புருஷன் கொண்டாட்டி குழந்தைக்கு வச்சு 100 மகிழ்ச்சியோடு தூங்குறான். மற்றொரு மாத்திரையை சாப்பிட்றான். ஸோ பணம் என்பது மகிழ்ச்சியை கொடுக்காது. பணம் என்பது உங்களுக்கு வாழ்க்கையின் தகுதியாக அதிகரித்து விட்டது என்று வசதிகளை பெற்ற மனிதன் மகிழ்ச்சி இழக்கும் பொழுது 20-25 வயது இன்னும் வருவதற்கு முன்பே இறந்து விடுகிறார்கள். அதுக்காக இந்த கருத்தர். ஸோ மகிழ்ச்சி என்ற உணர்வில் நீ வைத்துக் கொண்டால் இது உலகத்தில் பெரிய பணக்காரன். போதும் என்று மனம் வந்துவிட்டால் உன்னை விட பணக்காரன் உலகத்திலே இருக்க முடியாது. வேண்டும் என்றும் பொழுது நீ பிச்சைக்காரன் இருக்க. என்னை எவ்வளவு கேட்டேன், போதும் என்றால் நான் பணக்காரன். ஸோ பணம் என்பது வாழ்க்கையின் தரத்தை உயிரையோ காப்பாற்றாது. ஒரு உடல் மனதில் ஏற்படுகிறது என்றும்தான் என்னை காப்பாற்ற முடியும். எந்த சூழலையும் ஏற்றுக்கொள். அதில் மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் வாழணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன, இதையும் பேச தெரிந்தால் அது என்ன கேட்கும் உங்களிடம்? மகிழ்ச்சி மட்டும்தானே கேட்க போது. நான் வைத்திருக்கின்ற பட்டங்களா, காரா, வசதியா, நகையா? It does not need anything at all except happiness. நான் வச்சிருக்க 20 டிகிரி என் சொக்கலிங்களை காப்பாற்ற முடியுமா? யாரோ 1 லட்சம் கோடி வச்சிருக்காங்க, காப்பாற்ற முடியுமா? மகிழ்ச்சி என்றது இருந்தால் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ பணக்காரன் ஏழைகள் எதை வச்சு சிவராமன் மற்றவங்க கம்பேர் பண்ணும்பொழுது தானே மகிழ்ச்சி என்றது உணர்வு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி. அதான் தான் மகிழ்ந்து மற்றவர்கள் மகிழ வைக்கின்ற ஒரு சக்தி ஒருவனுக்கு இருக்கும் என்றால் அவன் மனிதன் அல்ல, மாமனிதன் அல்ல, அவன் தெய்வமாகவே மாறிவிடுவான். ஏன் உயரத்தில் நீ குறைந்து கொள்ளலாம்? அப்படிதான் சிவராமன். ஸோ நெவர் கம்பேர். லைஃப் இஸ் த ஒன் வாட் யூ டிசைட் டு லிவ். ஏழ்மையும் பணக்காரன் இது தேவையில்லை, தெரியல. உன் எண்ணங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணி அழியும் கருவியாக மாற்றிக்கொண்டார். கரெக்ட்? எஸ், பேர் சொல்லுமா? வணக்கம் ஐயா, என் பேர் வானதி. நீங்கள் சொல்லும்போது டயபெட்டிஸ், கேன்சர் இதெல்லாம் வந்து குரோமோசோம்ல நம்ம டிஎன்ஏல வருது அப்படின்னா 9 வருஷம் வந்து நீங்க சொல்ற வாழ்க்கை நெறிகளை கடைபிடித்தால் அது போயிடும் அப்படின்றீங்க. அது திரும்ப வராதுங்களா? ரொம்ப அருமையான பெரிய கைத்தட்டல் அவங்களுக்கு. ஒரு
பேஷண்ட் பேச்சு கேட்ட ஐயா 8 வருடம் கடைபிடிச்சாங்க லண்டன்ல. 9வது வருடம் கடைபிடிக்க முடியவில்லை. மறுபடியும் அன்னிலிருந்து 9 வருடம் மறுபடியும் வாழணும். சரி, மாற்றிட்டாங்க. மாற்றின பிறகு அது மாற்றின ஜீனா இருக்கணும்னா வாழ்க்கை முறை அப்படியே தான் இருக்கணும். இது முக்கியமான கருத்தை சொல்றேன். உங்க அப்பா அம்மாவுக்கு எந்த வியாதி இல்லை, சொக்கலிங்கத்துக்கு எந்த வியாதி இல்லை, என் குழந்தைகளுக்கு வியாதி இல்லை. ஸோ வியாதியற்ற பிறந்த சொக்கலிங்கம் ஜீனோட 9 வருடம் லைஃப் போடுங்கப்பா தம்பி. 9 வருடம் சொக்கலிங்கம் எதிர்மறை வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தால் எல்லா வியாதிகளும் அந்த எபிஜென்ஸில் சேர்ந்தது. ஸோ ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி, genetic mutation to negativity, it takes a cycle of 9 years by your mind signal and your வாழ்க்கை. ஸோ 9 வருஷம் கழித்து திருத்திக்க மறுபடியும் அட்டகாசமாக பண்ணான்னா மறுபடியும் ஒட்டிக்குமே. ஸோ ஒரு அருமையான கேள்வி ஐயா. ஒரு மாணவன் கேட்டான் ஜெர்மனியில், லைஃப் லாங் கடைப்பிடிக்கணுமான்னு கேட்டான். லாங் லைஃப் வேணும்னா கடைப்பிடிச்சு தான் தீரணும், ஷார்ட் லைஃப்னா பறிச்சுக்கன்னு சொன்னேன். ஒரு அற்புதமான கேள்விமா, மகிழ்ச்சி. அடுத்தது எஸ் வாங்க. கேள்வி கேட்பதற்கு மட்டும் ஐயா அடிக்கடி கேள்வி ஞானம் ஒன்று தான் ஒன்று அறிவுடையனா ஆக்க முடியும். சொல்றதா கேள்வி பண்ண முடியாது. எஸ் சொல்லுமா. வணக்கம் சார், என் பேர் கௌசல்யா சங்கர் நம்பி. சொல்லுமா. நிறைய யோகா, எல்லா யோகாவும் பண்ணலாம், பட் சிரசாசனம் மட்டும் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான என்ன சொல்லிட்டோமா, அந்த காலத்தில் இதயம் எப்படி வேலை செய்யுது, இதயம் எங்கே இருக்குது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலத்தில் தலையில் நின்னா மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகுன்னு சொல்லி அறிவுடன் ஆக்குவதற்காக அதை பண்ணாங்க. சிரசாசனம் பண்ணும்பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ள, சிரசாசனம் பண்ணும்பொழுது இதயத்தின் வேலை 5 மடங்கு கூடுது. ஓகே, மூளையில் உள்ள ரத்த அழுத்தம் 5 மடங்கு கூடுது. ஹார்ட் அட்டாக் சிறுவலை நம்ம WHO குறைஞ்ச ஒரு 8-9 வருடம் போராடி WHO அக்செப்டட் டோன்ட் டு தட் இயரா. நீங்கள் எதாவது பண்ணியிருக்கலாம், நல்லா இருக்கலாம். 1 in 10,000 இறக்குறாங்க வச்சுக்கோங்க. இறப்பு நியாக இருந்தால் 100% இழப்பாயிடுது. ஸோ பெட்டர் அவாய்ட். இல்லைன்னு சொல்றீங்க அப்படிதான் சிரசாசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வவ்வாலாக மாறி தொலைகளாக நில்லுங்க. மனிதனாக இருந்தால் பண்ணக்கூடாது. பிரிக்காம வேண்டாம். அது மீதி ஆசனங்களை நல்லா பண்ணு. வணக்கம், நான் நந்து ராதாகிருஷ்ணன். சொல்லுங்க. முக்கியமான கேள்வி எனக்கு என்ன இருக்குன்னா, வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? முதல் அது ரொம்ப அற்புதமான பெரிய கைத்தட்டில் அவருக்கு ஒரு சொல்றீங்க. அனைவர் வீட்டிலையும் 325 மில்லிகிராம், எத்தனை மில்லிகிராம்? 325 மில்லிகிராம் நீங்கள் ஆஸ்பிரின் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் கையில் வச்சுங்க. அதை சாப்பிட்டு 20 நிமிடத்தில் சாப்பிட்டு 20 நிமிடத்தில் இந்த கிளாட் ஆகுதுங்க ரத்தம், அந்த உறைந்த ரத்தத்தை அதை கலக்கின்ற சக்தி அந்த 20 ரூபாய் எக்வஸ்பிரின் அது எஃபெக்ட் உண்டு. அதை போட்டுட்டு இங்கே இருக்க கோடு எனக்கு 108 ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணிங்கன்னா 12 நிமிஷத்தில் வந்துடும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நம்ம குணப்படுத்த முடியும். நீங்களே ஜாஸ்தியாக இருக்க முடியும், தசவலியாக இருக்கணும், சர்விக்கல் நினைத்து உங்களை ஏமாற்றி கொண்டால் இறப்பது. இப்போ பேசிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது. கார்டியாலஜிஸ்ட் 56 வருடம் இருக்கின்ற சொற்களையும் முதலில் தோணும்போது அது கேஸ்ட்ரோலாக இருக்கணும்ட்டு ஐ கேனாட் டிசைட். இன்னும் மாலா கிட்ட போவேன், அப்படி சொல்லி ஈஸியாக எடுத்து அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். தர நீ சொற்களையும் டாக்டர் ஆக முடியும், நீங்களும் டாக்டர் ஆகிட முடியும். ஸோ அமைதியாக ஆகிட வேண்டும். உடனே நான் படுக்கணும்னு நினைச்சேன்னா படுக்க விட்டுடுங்க, உட்காரணும் உட்கார விடுங்க. உட்காரணும்னு நினைக்கிறவனுக்கு படுக்க வைத்து விட்டால் அவனை இறந்துடணும். அவன் கம்ஃபர்ட். பட் ஒன்லி ஒன் திங் என்ன சொல்றேன்னா, அவங்களே வெஹிக்கிள் ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. நிறைய பேர் அவங்களே பைக்கோ காரோ ஓட்டிட்டு போனால் கிரேட்டஸ்ட் ரிஸ்க்.